வணக்கம். சிவாய நமக. 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் முனையடுவார் நாயனார். பகைமையை வென்று உலகினை காப்பவர்கள் சோழர்கள். அவர் தம் நாடு நீர்வளமும் நிலவளமும் மிக்கது. மலர்கள் விரிந்து மனம் பரப்பி தேன் பிழிச்சுவன. அத்தேன் ஆற்றின் வழி சென்று வயலில் சேரும். உழவர் உலகின்ற சேரும் நறுமணம் பொருந்தியே இருக்கும். இத்தகு செல்வமுடைய ஊர் நீடூர். இங்கு வள்ளல் தன்மை மிகுந்த வேளாளர் மரபில் தோன்றியவர் முனையடுவார். சிவனடிமை திறம் திறந்தவர். பகைவரை போரில் வென்று அதனால் வரும் செல்வத்தை கொண்டு இறைவன் அடியாருக்கு உதவி புரிந்து வந்தார். பகைவருக்கு தோற்றவர்கள் இவரிடம் வந்து கேட்டால் அவருக்கு துணையாக சென்று பகை வெல்லுவார். அதன் பொருட்டு வரும் பொன்னை கொண்டு வாழ்ந்து வந்தவர். தூய்மையான திருவமுது, சர்க்கரை, நெய், கறி, பால், தயிர், கனி முதலியன தந்து அமுதூட்டுவார் இறைவனுக்கு. இந்நிலையிலேயே இருந்து பல காலம் தொண்டுகள் பல புரிந்து வந்தார். அதனால் உமையம்மையை ஒரு பாகம் கொண்ட சிவபிரானுடைய அன்புக்கு ஆளானார் முனையடுவார் நாயனார். சிவனுலகில் மீண்டு வரா நெறிப்பற்று இனிதிருந்தார் நாயனார். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.